அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் 10 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு பெரிய மாவட்டம். முதல்ல இங்க வர தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயில், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர். ஸோ இந்த சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டம் தான் இது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வே நம்ம பண்ணிட்டோம். அதனுடைய வீடியோ நீங்க பார்க்கணும்னா சேனல்ல போய் பார்த்துக்கலாம். இது செகண்ட் ரவுண்ட் சர்வே. இதுல என்னென்ன டிஃபரன்ஸ் வருது அப்படின்றத இப்ப நம்ம தொடர்ந்து பார்ப்போம். முதல் தொகுதி கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 563 சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதுல டிவிகே 318, டிஎம்கே 179, ஏடிஎம்கே 51, அதர்ஸ் 15. பர்சன்டேஜ் வைஸ் அதர்ஸ் 3% பெறாங்க. டிவிகே 56%, டிஎம்கே 32%, ஏடிஎம்கே 9%. என்ன டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் சர்வேக்கும் செகண்ட் சர்வேக்கும் இடையிலான அந்த வாக்கு வித்தியாசம் உயர்ந்திருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டிவிகேக்கு 6% வாக்குகள் உயர்ந்திருக்கு, டிஎம்கேக்கு 3% வாக்குகள் உயர்ந்திருக்கு, ஏடிஎம்கேக்கு 4% வாக்குகள் குறைஞ்சிருக்கு, அதர்ஸ்க்கு 5% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. கும்மிடிப்பூண்டி தமிழ்நாட்டோட நம்பர் 1 சட்டமன்ற தொகுதி, அதாவது அந்த லைன்ல 234 நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வர தொகுதி அது. ஸோ இந்த தொகுதியிலே தாவேக்கா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல லீட் எடுத்துருச்சு. இப்போ செகண்ட் ரவுண்ட் சர்வேல ஸ்ட்ராங் லீடா அது மாறி இருக்கு. 50% கடந்து தாவேக்கா போயிட்டு இருக்கு. அடுத்த தொகுதி பொன்னேரி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 837 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதுல டிவிகே 481, டிஎம்கே 301, ஏடிஎம்கே 38, அதர்ஸ் 17. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 57%, டிஎம்கே 35%, ஏடிஎம்கே 5%, அதர்ஸ் 3%. டிஃபரன்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் சர்வேக்கும் செகண்ட் சர்வேக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டிவிகே 6% உயர்த்திருக்கு, டிஎம்கே 5% உயர்த்திருக்கு, ஏடிஎம்கேக்கு 2% குறைஞ்சிருக்கு, அதர்ஸ்க்கு 9% குறைஞ்சிருக்கு. ஸோ பொன்னேரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ரிசர்வ்டு தொகுதி. இங்க பட்டியலின வாக்குகள் ரொம்ப அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல நம்ம அதை என்ஷோர் பண்ணிட்டோம். டிவிகேக்கு தான் பெரும்பாலான பட்டியலினத்து வாக்குகள் செல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் அதர் ஓபிசி கம்யூனிட்டியும் தாவேகாவுக்கும் வாக்களிக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய கன்சால்டேஷன் இந்த முறை நடக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்களில் போலரைசேஷன் நடந்துச்சு. இந்த முறை போலரைசேஷனை உடைச்சு தாவேகா இந்த இடத்துல வெற்றி பெறும். ஃபர்ஸ்ட் சர்வேலே 50% தாண்டி தாவேகா லீட் பண்ணிச்சு. இப்போ 57க்கே போயிருச்சு. ஸோ கம்ஃபர்டபுளா இந்த இடத்துல தாவேகா கேண்டிடேட் யார் நின்னாலும் வெற்றி பெறுவார் அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரிய வர விஷயமா இருக்கு. அடுத்த தொகுதி திருத்தணி சட்டமன்ற தொகுதி. மொத்தம் 578 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதுல டிவிகே 300, டிஎம்கே 201, ஏடிஎம்கே 61, அதர் 16. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 52%, டிஎம்கே 35%, ஏடிஎம்கே 11%, அதர்ஸ் 2%. தாவேகாவுக்கு எந்த டிஃபரன்ஸும் இல்லை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல 52% தான் எடுத்தது, இப்பவும் அதான் வந்திருக்கு. டிஎம்கேக்கு 5% வாக்குகள் உயர்ந்திருக்கு, ஏடிஎம்கேக்கு 1% வாக்குகள் உயர்ந்திருக்கு, அதர்ஸ்க்கு 6% வாக்குகள் டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேகா எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல எந்த மாதிரியான வாக்குபலம் தாவேகாவுக்கு கிடைச்சதோ அதுதான் ரீட்டைன் ஆகுது. ஆனா அதர்ஸ் இங்க அதிக அளவு குறைஞ்சிருக்காங்க. அவங்களோட ஓட்டுல இருந்து திமுக 5% எடுக்குது, ஏடிஎம்கே 1% வாக்குகளை பெறுது. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டான சினாரியோ தான். சில தொகுதிகளில் இந்த மாதிரி நடக்கும். அதர்ஸ் நோட்டா வாக்குகள் ஜெயிக்கிற கட்சிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஸ்பிளிட் ஆகி போகும். அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டா தான் இந்த திருத்தணி சட்டமன்ற தொகுதியை நான் பாக்குறேன். அடுத்த தொகுதி திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி. இங்க மொத்தம் 577 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க டிவிகே 288, டிஎம்கே 171, ஏடிஎம்கே 105, அதர்ஸ் 13. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 49%, டிஎம்கே 30%, ஏடிஎம்கே 18%, அதர்ஸ் 3%. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டிவிகே 4% வாக்குகளை உயர்த்திருக்கு, டிஎம்கே 12% வாக்குகளை உயர்த்திருக்கு. நல்ல ஒரு சேஞ்ச், அதிக அளவு வாக்குகளை உயர்த்திருக்கு. ஏடிஎம்கே 15% வாக்குகளை இழந்திருக்கு, அதர்ஸ் 1% வாக்குகளை இழந்திருக்காங்க. ஸோ ஏடிஎம்கே இந்த இடத்துல டெசிமேட் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஏடிஎம்கேவோட வாக்குகள் பெரும்பாலும் ஸ்ப்ளிட் ஆகி தாவேகா சைடு தான் போகுது எல்லா சட்டமன்ற தொகுதியிலையும். இங்க ஸ்விங் வைல்டா இருக்கு. அதனாலதான் திமுக இங்க அதிக அளவு வாக்குகளை கெயின் பண்ணுது. ரவுண்ட் 1 சர்வேக்கும் ரவுண்ட் 2 சர்வேக்கும் இடையிலான இந்த வித்தியாசத்தை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. டிஎம்கேவோட கெய்னிங் மூமெண்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் டிஎம்கே இப்போ களப்பணிகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க எல்லா மாவட்டத்திலையும். ஸோ திருவள்ளூர்ல அதுக்கான எஃபெக்டை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அடுத்த தொகுதி பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 863 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க டிவிகே 408, டிஎம்கே 375, ஏடிஎம்கே 71, அதர்ஸ் 9. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 47%, டிஎம்கே 43%, ஏடிஎம்கே 8%, அதர்ஸ் 2%. ஸோ பூந்தமல்லியை பொறுத்த வரைக்கும் தாவேகா வெற்றி பெறும் அப்படின்றதுதான் நம்மளுக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி எடுத்த சர்வேல 50% தாண்டி போச்சு. ஆனா இப்ப கொஞ்சம் டிக்ளைன் தெரியுது. தாவேகாவுக்கு 5% வாக்குகள் குறைஞ்சிருக்கு,
டிஎம்கேக்கு 13% வாக்குகள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏடிஎம்கேக்கு 8% வாக்குகள் குறைஞ்சிருக்கு, அதர்ஸ்க்கு எந்த டிஃபரன்ஸும் இல்லை. ஸோ தாவேகா இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டைட் ரேஸை ஃபேஸ் பண்ணுது. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையிலான ஒரு கடும் போட்டியை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. கேண்டிடேட் யார் வரப்போறான்னு தெரியல. தாவேகா சார்பா யார் போட்டியிட்டாலும் கம்ஃபர்டபுளா 40% தாண்டிடுவாங்க. ஆனா வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஏன்னா கிட்டத்தட்ட இது ஒரு கடும் போட்டியை தான் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது மறைமுகமா. ஸோ தாவேகாவை சார்ந்த கேண்டிடேட்டோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இந்த தொகுதியினுடைய வெற்றியானது இருக்கும். விஜய் அவர்கள் சிம்பிள் வேல்யூ அண்ட் அந்த கட்சிக்கான ஆதரவு வளையம் இது வந்து 40% கொண்டு வந்து சேர்த்துரும். அதுக்கு மேல வரணும்னா கேண்டிடேட்டோட வேல்யூ வேணும். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. அடுத்த தொகுதி ஆவடி சட்டமன்ற தொகுதி. இங்க மொத்தம் 1000 சாம்பிள்ஸ்க்கு மேலே எடுத்தோம். இங்க டிவிகே 511, டிஎம்கே 378, ஏடிஎம்கே 120, அதர்ஸ் 11. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 50% வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்குது. டிஎம்கே 37%, ஏடிஎம்கே 11%, அதர்ஸ் 2%. ஸோ டிவிகே 1% வாக்குகளை உயர்த்திருக்கு, டிஎம்கே 10% வாக்குகளை உயர்த்திருக்கு, ஏடிஎம்கே 7% வாக்குகளை இழந்திருக்கு, அதர்ஸ் 4% வாக்குகளை இழந்திருக்கு. ரவுண்ட் 1 சர்வேலே நான் சொல்லியிருந்தேன் ஏடிஎம்கேவோட பெரும்பாலான வாக்குகள் தாவேகா பக்கம் போயிடுச்சு அப்படின்னு. ஃபர்தரா இப்ப ஏடிஎம்கே கிட்ட இருந்து 1% தாவேகா எடுத்திருக்கு. அண்ட் டிஎம்கே அதர்ஸ் கிட்ட இருந்து பெரும்பாலான வாக்குகளை இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதியில எடுக்குது. இது ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிற தொகுதியா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் திமுகவை சேர்ந்த அமைச்சர் தான் இங்க கண்டெஸ்ட் பண்ணுவாரு. ஸோ இது ஒரு கடும் போட்டின்லாம் நான் சொல்ல மாட்டேன். தாவேகா நிச்சயமா வெற்றி பெற்றுடும். பெரிய டிஃபரன்ஸ்லாம் இங்க ரெண்டு கட்சிகளுக்கு இடையில வந்து ஒரு கடும் போட்டி அப்படின்ற லெவலுக்குள்ளலாம் போகாது. திமுக மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 40%ல வந்து நிற்கும். தாவேகா 50% டச் பண்ணி இந்த சீட்ல வெற்றி பெற்றுடும் அப்படின்றதுதான் என்னால பார்க்க முடிகிற ஒரு விஷயமா இருக்கு. அடுத்த தொகுதி மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி. ஒரு காலத்துல அதிமுகவினுடைய கோட்டையா இருந்த இந்த தொகுதியில இப்ப தாவேகா 328, டிஎம்கே 210, ஏடிஎம்கே 48, அதர்ஸ் 20. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 54%, டிஎம்கே 34%, ஏடிஎம்கே 8%, அதர்ஸ் 4%. ஸோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிவிகே 15% வாக்குகளை உயர்த்திருக்கு, டிஎம்கே 11% வாக்குகளை உயர்த்திருக்கு, அதிமுக 25% இழந்திருக்கு. இது வரைக்கும் ரவுண்ட் 2 சர்வேல இந்த வடக்கு மண்டலத்துல இப்பதான் அதிமுக ஒரு பெரிய செட்பேக்கை வந்து ஃபேஸ் பண்ணுது. இந்த தொகுதியில கிட்டத்தட்ட அவங்களோட 70% ஆஃப் த கோர் ஓட்டர்ஸ் வந்து இழந்துருச்சு. அதர்ஸ் வந்து 1% வாக்குகளை இழக்கிறாங்க. ஸோ மதுரவாயில பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1 சர்வேல அதிமுக 2வது வந்த தொகுதி இது. இப்ப அதிமுக இங்க 3வதே போயிடுச்சு. அதுவும் டெபாசிட் எடுக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. ஸோ கட்சியினுடைய ஆதரவு வளையம் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் சென்னையிலே இந்த மாதிரியான ஒரு ஃபைட் தான் இருக்கு. ஸோ சென்னையை ஒட்டி வருகின்ற இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலும் தாவேகாவினுடைய அந்த எஃபெக்ட் நல்லாவே தெரியுது. ஸோ மதுரவாயில பலவீனப்பட்ட அதிமுகவை இன்னும் பலவீனப்படுத்திருக்கு தாவேகா. ஸோ திமுக 11% எடுத்துமே வெற்றி பெற முடியாம போறதுக்கு காரணமே அதிமுக அதிகபட்ச வாக்குகளை தாவேகா கிட்ட தான் இழக்குது. ஸோ கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட் போட்டாங்கன்னா இன்னுமே தாவேகா அதிகபட்ச வாக்குகளை பெற முடியும். ஸோ இப்போதைக்கு தாவேகா இந்த இடத்துல வெற்றி பெறும் அப்படின்றது தான் இந்த சர்வேல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அடுத்த தொகுதி அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி. இண்டஸ்ட்ரியல் காரிடார் அண்ட் அர்பன் சீட் இது. இங்க மொத்தம் 785 வாக்குகள் வந்து கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுல டிவிகே 400, டிஎம்கே 301, ஏடிஎம்கே 66, அதர்ஸ் 18. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 50% வாக்குகளை பெற்று முன்னிலை பெறுது, டிஎம்கே 38% வாக்குகளை பெறுது, ஏடிஎம்கே 8%, அதர்ஸ் 4%. டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிவிகே 3% வாக்குகளை இழந்திருக்கு, டிஎம்கே 2% வாக்குகளை இழந்திருக்கு, ஏடிஎம்கே 3% வாக்குகளை உயர்த்திருக்கு, அதர்ஸ் 2% வாக்குகளை உயர்த்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரோட ஓட்டு யாருக்கு போயிருக்கு, என்ன ஸ்விங்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதர்ஸ் வந்து கொஞ்சம் டிஎம்கே கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க, டிவிகே கிட்ட இருந்து ஏடிஎம்கேக்கு ஒரு 3% வாக்குகள் ரிவர்ஸ் ஆயிருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை. இங்க வெற்றி பெற அளவுக்குலாம் திமுக போவதற்கான வாய்ப்பு இல்லை. கொலாட்ரலா டிவிகே அண்ட் டிஎம்கே ரெண்டு பேருமே ஒரு டைட் ரேஸிங் வந்து ஃபேஸ் பண்றாங்க. கட்சியினுடைய ஆர்கனைசேஷனல் ஒர்க் இங்க ரொம்ப முக்கியம் தாவேகாவுக்கு. ஸோ திருவள்ளூர் மாவட்டம் சென்னை அளவுக்கு தாவேகாவுக்கு ஈஸியான மாவட்டம் கிடையாது. ஆனா மக்களோட அந்த தன்னெழுச்சியான ஓட்டிங் பேட்டர்ன் தாவேகாவை கண்டிப்பா கரை சேர்த்தணும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ பெரும்பாலான பூத்துல வந்து தாவேகா ஒரு அதிமுகவா தான் தெரியுது, இன்னொரு அதிமுகவா உருவெடுத்திருக்கு. ஸோ நிறைய இடங்கள்ல வந்து அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆவடி, அம்பத்தூர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தாவேகா வந்து இனிஷியல் கவுண்டிங் அன்னைக்கு தேர்தல் முடிஞ்சு கவுண்டிங் அப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், மிகப்பெரிய லீட் எடுக்கும் ஆரம்பத்துல இருந்து. ஸோ இது வந்து அர்பன் சீட்டுன்றதுனால தாவேகாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இந்த மாதிரியான அர்பன் சீட்ல நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் அப்பப்போ தெரியும். பட் இதனால பெரிய சேஞ்ச்லாம் எதுவும் வரப்போறதில்ல. தாவேகா அம்பத்தூர்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமா தான் இருக்கு. அடுத்த தொகுதி மாதவரம் சட்டமன்ற தொகுதி. ரவுண்ட் 1 சர்வேல திமுக திருவள்ளூர் மாவட்டத்துல இந்த ஒரு தொகுதியில மட்டும்தான் லீட் பண்ணிச்சு.
இப்போ இங்க டிவிகே 315, டிஎம்கே 300, ஏடிஎம்கே 70, அதர்ஸ் 22. டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி என்ன ஓட் பர்சன்ட் அப்படின்னு பார்ப்போம். டிவிகே 44%, டிஎம்கே 42%, ஏடிஎம்கே 10%, அதர்ஸ் 4%. ஸோ டிவிகே 14% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கு, டிஎம்கே 1% வாக்குகளை உயர்த்திருக்கு, ஏடிஎம்கே 11% வாக்குகளை இழந்திருக்கு, அதர்ஸ் 4% வாக்குகளை இழந்திருக்காங்க. மாதவரத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரவுண்ட் 1 சர்வேல சொல்லியிருந்தேன், கிறிஸ்தவ வாக்குகள் பெருமளவுக்கு தாவேகா பக்கம் வரல. ஸோ அது வந்துச்சுன்னா தாவேகா அங்க லீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ வந்திருப்பதா தான் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா தாவேகா ஒரு 2% இங்க லீட் எடுக்குது. ஒரு டைட் சீட் தான் இருந்தாலும் கேண்டிடேட் வேல்யூ இங்க ரொம்ப முக்கியம். ஸோ எந்த மாதிரியான பிரச்சாரம் அண்ட் கேண்டிடேட் இங்க வரப்போறாங்க அப்படின்னு தெரியல. பிரச்சார யுக்தி ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான டைட் ரேஸ் வந்து சில இடங்கள்ல நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எலெக்ஷனுக்கு முன்னாடி கேம்பெயின்ல நமக்கு தெரியும் எப்படி வந்து பப்ளிக் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாங்க கட்சிகளுக்கு அப்படின்னு. ஸோ தாவேகா மாதவரத்துல வெற்றி பெறுவதற்கான முகாந்திரம் இப்ப தெரியுது. ஸோ கேண்டிடேட்டோட அந்த வேல்யூ ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான யுக்திகளை வந்து கட்சிகள் வகுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுக்கு தெரியுற விஷயமா இருக்கு. அதர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4% வாங்குறாங்க, ஒரு நல்ல ஓட் ஷேர் தான். சில இடங்கள்ல 2-3 தான் வரும்போது இங்க 4 வாங்குறதா உங்களுக்கு கொஞ்சம் வேல்யூ இருக்கு. ஸோ அதர்ஸ்ல நிறைய கட்சிகள் வருது. டிஎம்டிகேவா இருக்கலாம், நாம் தமிழரா இருக்கலாம், புதிய தமிழகமா இருக்கலாம், எஸ்டிபிஐயா இருக்கலாம். இந்த எல்லா கட்சிகளும் சேர்ந்து தான் அதர்ஸ்ல வருது. ஸோ மாதவரத்துல திமுக ஸ்டில் ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியா தான் இருக்கு. தாவேகா அந்த கட்சியை விட 2% ஓட்டை கூடுதலா பெற்று முன்னிலை பெறுவதற்கான முக்கியமான ஒரு காரணம் அதிமுகவோட டெசிமேஷன். அதிமுக 11% லாஸ் பண்ணிருக்கு. அதுல பெரும்பாலான வாக்குகள் வந்து தாவேகாவுக்கு தான் போயிருக்கு. அந்த ப்ரப்போர்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பெருசா நம்ம இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அடுத்த தொகுதி திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி, கடைசி தொகுதி. இங்க மொத்தம் 690 சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம். இங்க டிவிகே 311, டிஎம்கே 290, ஏடிஎம்கே 58, அதர்ஸ் 31. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 45% எடுத்து ஒரு மேசிவ் லீடு இங்க கொடுத்துருக்கு. அண்ட் டிஎம்கே 42%, ஏடிஎம்கே 8%, அதர்ஸ் 5%. ஸோ டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது டிவிகேக்கு 6% வாக்குகள் குறைஞ்சிருக்கு, அண்ட் டிஎம்கேக்கு 11% வாக்குகள் உயர்ந்திருக்கு, ஏடிஎம்கேக்கு 7% வாக்குகள் குறைஞ்சிருக்கு, அதர்ஸ்க்கு 2% வாக்குகள் உயர்ந்திருக்கு. ஸோ ஏன் இதை நான் மேசிவ் லீடுன்னு சொன்னேன்னா, நம்ம ரவுண்ட் 1 சர்வே பண்ணும்போது இது ரொம்பவே ஒரு டைட்டான சீட்டா தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஆனாலும் தாவேகா கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ 40% எடுத்தாலே இது ஒரு பெரிய லீடா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு செகண்ட் ரவுண்ட் சர்வே பண்ணும்போது தாவேகா 45 வந்துருச்சு. அதனாலதான் மேசிவ் லீடுன்னு சொன்னேன். டிவிகேக்கு 6% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல சைன் கிடையாது. இருந்தாலும் கட்சி வந்து வெற்றி பெறும் அப்படின்னு தான் என்னால கருத முடியுது. ஏன்னா நிறைய இடங்கள்ல தாவேகாவுக்கு அதிக அளவுல அதிமுக மகளிர் ஓட்டுலாம் வருது. அண்ட் திமுக கிட்ட இருந்து கிறிஸ்தவ வாக்குகள் 90% வந்து இந்த தொகுதியில நமக்கு தெரியுது. எல்லாரும் தாவேகா விஜய் விஜய்ன்னு தான் சொல்றாங்க. அண்ட் முஸ்லிம்ஸ்ல பெண்கள் வந்து வாக்களிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தாவேகாவுக்கு இங்க சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. வெற்றி பெறுவதற்கான முகாந்திரம் இருக்கு, நம்ம அது மறுத்துலாம் சொல்ல முடியாது. ஆனா இது எப்படி வேணா போகலாம். இது ஒரு டைட் சீட்டா இருக்கு, 3% தான் டிஃபரன்ஸ் வருது. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி கேண்டிடேட் வேல்யூ ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம், இது எல்லாமே தன்னெழுச்சியான ஓட்டிங் பேட்டர்ன். இங்க யாருமே வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்க போறது கிடையாது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், நிச்சயமா வந்து களத்துல கடுமையா உழைப்பாங்க. முதல் தேர்தல் அப்படின்றதுனால அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ல இருக்காது. அதனால மக்களே இந்த அளவு முன் வந்து ஓட்டு போடும்போது இந்த ஓட்டு மாறாது அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரிய வருது. அண்ட் ஒரு போல்ஸ்டரா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், இது நிச்சயமா ஒரு புதுமையான ஒரு தேர்தலா தான் இருக்கு. அதை மறுத்து பேசுறதுக்கு இதுல எந்த விஷயமும் இல்லை. ஏன்னா டேட்டாவோட நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எல்லா சர்வேக்கள்லையும் இதுதான் வருது. திருவள்ளூர் மாவட்டத்துல வருகின்ற இந்த 10 சட்டமன்ற தொகுதிகளோட ஓட் ஷேர் கட்சிகளோடது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டிவிகே 50% வாக்குகளை பெற்று ஒரு ஸ்ட்ராங் லீடை கொடுக்குது. டிஎம்கே 37%, ஏடிஎம்கே 10%, அதர்ஸ் 3%. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிவிகே 3% வாக்குகளை உயர்த்திருக்கு, டிஎம்கே 7% வாக்குகளை உயர்த்திருக்கு, ஏடிஎம்கேக்கு 7% குறைஞ்சிருக்கு, அதர்ஸ்க்கு 3% குறைஞ்சிருக்கு. ஸோ டிவிகே கடந்த முறையை விட இந்த முறை ஒரு 3% இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. அப்படின்னா மக்கள் மத்தியில ஆதரவு வட்டம் கொஞ்சம் விரிவாயிருக்கு தாவேகாவுக்கு. ஸோ தாவேகா திருவள்ளூர் மாவட்டத்துல ஸ்வீப் பண்ணோம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல பார்த்தோம். இப்பவும் கிட்டத்தட்ட அது உறுதி ஆயிடுச்சு. 50%னா ஃபுல்லா சீட்டை கன்வெர்ட் பண்ணி நின்றுடும். இப்ப திமுக 40, 45, 47 எடுத்தா கூட வின் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ப்ரொபோர்ஷன் தான். 100% வந்து டர்ன் அவுட்ல ஒரு 70% தான் டர்ன் அவுட் ஆகும். அதுல ஆவரேஜா சொல்றேன், இந்த முறை 85, 87 வரைக்கும் போலாம். அந்த 70 டர்ன் அவுட் ஆகுது எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். அந்த 70 100 பார்க்கணும், 100% அடிப்படையில பார்ப்போம். அதுல தாவேகா 50% எடுத்துருச்சு அப்படின்னா
திமுக 1% 50க்கு 49 எடுத்தாலும் சீட்டு கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா 50% எடுத்துட்டா அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. கட்சிகளால சீட்டை கன்வெர்ட் பண்ண முடியாது எதிர்கட்சிகளால. சோ அந்த மாதிரியான ஒரு சினாரியோ சென்னையிலேயே இருந்துச்சு, இங்கேயும் அதுதான் இருக்கு. ஸோ அதிமுக டெசிமேட் ஆக ஆக தாவேகாவுக்கு அது பலமாயிட்டே போகுது. ஏன்னா அதிமுகவோட கோர் ஓட்டர்ஸ் ஆன்டி டிஎம்கே தான். அவங்க கண்டிப்பா வந்து டிஎம்கே சைடு போறதுக்கான வாய்ப்பு இல்லை, எக்ஸப்ட் மைனாரிட்டி முஸ்லிம்ஸ். ஸோ கிறிஸ்டியன்ஸ் கூட தாவேகா சைடு தான் வராங்க. அண்ட் அதிமுக வெறும் 10% தான் எடுத்திருக்கு. இது இன்னும் ஃபர்தரா டிக்ளைன் ஆக வாய்ப்பு இருக்கு, அல்லது இன்க்ரீஸ் ஆகலாம். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 15 வரைக்கும் போகலாம். அப்ப தாவேகாவுக்கு ஒரு 5% மைனஸ் ஆகும். ஏன்னா தாவேகா அண்ட் அதிமுக ரெண்டு பேருக்கும் இன்டீரியரா கனெக்ஷன் இருக்கு இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். யாராவது ஒருத்தவங்க டெசிமேட் ஆனா ஒருத்தவங்க வளருவாங்க, ஒருத்தவங்க வளர்ந்தா ஒருத்தவங்க டெசிமேட் ஆவாங்க. அப்படிதான் இருக்கு. கிறிஸ்டியன்ஸ் மட்டும் திமுக இணைந்து போறாங்க. அப்படிதான் அசாஃப்னோ ஏடிஎம்கேக்கு ஒரு வளர்ச்சி இங்க இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா களத்துல அப்படிதான் இருக்கு. கட்சி கொடி இருக்கு, சிம்பிள் இருக்கு, செயலாளர்கள் இருக்காங்க, ஒர்க் பண்றாங்க, கேண்டிடேட்ஸ் இருக்கு, ஆனா ஆதரவு இல்லையே. அதிமுகவும் ஒரு ஆப்ஷனாவே பார்க்கல இந்த இடத்துலாம். அதனாலதான் சொல்றேன். அண்ட் சீட் கன்வர்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தாவேகா 10 தொகுதிகளையும் கைப்பற்றி ஸ்வீப் பண்ணி நிக்குது. மிகப்பெரிய வெற்றி. திருவள்ளூர் மாவட்டத்துல வருகின்ற இந்த 10 தொகுதிகள்ல 10க்கு 10 அடிச்சு நிக்குது நம்ம சர்வேல. டிஎம்கே 0, ஏடிஎம்கே 0, அதர் 0. கடந்த முறை மாதவரத்துல வெற்றி பெற்ற திமுக இந்த முறை அங்கேயும் தோல்வி அடையுது. 2வது சர்வேல தாவேகா அந்த மாதவரத்தை இப்ப கெயின் பண்ணிடுச்சு. அண்ட் அதிமுக எங்கேயுமே வெற்றி பெறாது. ஏன்னா எங்கேயுமே அவங்க ஒரு 20% கூட வரல. திருவள்ளூர்ல மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் ரூரல்ல இருக்கு, இரட்டை இலைக்கான சப்போர்ட். மற்றபடி எங்கேயுமே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இல்லை. ஸோ இப்படிதான் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளோட கள நிலவரமானது இருக்கு. இது போல இன்னொரு மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.